நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர்களே நம்மளை ஆட்சி பண்ணியிருக்கலாம், நம்ம நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்களோட மோசமாக இருக்குது நம்ம நாட்டை இந்தியர்களை ஆட்சி செய்கிற தற்போதைய ஆட்சியாளர்கள் அவர்கள் கேவலமாக ஆட்சி பண்ணுறாங்க, இதற்கு ஆங்கிலேயர்களே எவ்வளோ மேலு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள்ட்டே நம்ம அடிமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் நம்மளை எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வமே மக்களுக்கு இல்லை. வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஆங்கிலேயர்கள் நம்மளை எப்படி அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணாங்க, எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அவங்க நம்மளை எவ்வளோ, ஏன்னா அவங்க கொஞ்சம் பேர் தான். அப்போ அவங்க ஒரு 2 லட்சம் பேர் தான். நம்ம 30 கோடி இந்தியர்களை எத்தனை இங்கிலாந்துக்காரங்க எத்தனை பேர் இங்கே ஆட்சி பண்ணாங்க? ஒரு 2 லட்சம் பேர் தான். ஒரு 2 லட்சம் பேர் தான் இந்தியர்கள் முழுமைக்கும் இருந்துக்கிட்டு நம்மளை வச்சுக்கிட்டே ஆட்சி பண்ணாங்க. நம்மளை நம்ம இந்தியர்களை வேலையாட்களாக அமர்த்தி அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்களை வைத்து தான் இந்தியர்களை அடிமைப்படுத்தினாங்க. இந்தியர்களை வைத்தே இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள். அவங்க நம்ம 30 கோடி பேர் இருக்கிறோம். அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 2 லட்சம் பேர் தான் வந்தாங்க. 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் தான் வந்தாங்க. 4 லட்சம் பேர் தான் வந்தாங்க, இங்கே இருந்தாங்க. அவங்க ஒன்றும் கோடிக்கணக்கில் இங்கே இல்லை. இங்கிலாந்துக்காரங்க இங்கே கோடிக்கணக்கில் இங்கே ஆட்சி பண்ணி நம்மளை அடிமைப்படுத்தலை. நம்மளை வச்சுக்கிட்டே அவங்களோட வேலை இங்கே உள்ள வளங்களை கொள்ளையடித்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு இந்த நாட்டை அடிமைப்படுத்தினாங்க, நம்மளை வச்சே அடிமைப்படுத்தினாங்க. அவங்க ஒரு கோடிக்கணக்கான ஒரு 30 கோடி இந்தியர்கள் இருக்காங்கன்னா ஒரு 30 கோடி மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகை 30 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி மக்களை அவங்க இந்த மீதமுள்ள 29 கோடி மக்களை அடிமைப்படுத்துவதற்காக இந்த 1 கோடி இந்தியர்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டு ரொம்ப இப்போ உதாரணத்துக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை எடுத்துக்கோங்க. மக்கள் ஒன்று கூடுகிற ஒரு இடத்துல கண்மூடித்தனமாக மனிதத்தன்மை இல்லாமல் எல்லாத்தையும் சுட்டு கொள்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் வெள்ளையர்களோட மனப்பான்மை, அந்த ஆங்கிலேயர்களுடைய மனப்பான்மை அப்படி தான் இருந்திருக்கு. அவ்வளோ கொடூரமானவர்களாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இங்கே 30 கோடி இந்தியர்கள் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ 30 கோடி இந்தியர்களையும் பயமுறுத்தி அச்சுறுத்தி வைத்திருந்தால்தான் இங்கே நம்மளை அடிமைப்படுத்தி வாழ்கிற அந்த ஆங்கிலேயர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த 30 கோடி இந்தியர்களுக்கும் தைரியம் வந்துருச்சுன்னா அந்த ஆங்கிலேயர்களுக்கு அது ஆபத்தாக முடிந்துவிடும். அதனால் இந்தியர்களை எப்பொழுதும் அச்சுறுத்தியே வைத்திருக்க வேண்டும், பயமுறுத்தியே வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க குறியாக இருந்தாங்க. ரொம்பவும் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது நமக்கு தெரியலை. ஏன் தெரியலை அப்படின்னா நமக்கு ஆங்கில மோகம், அதனால நமக்கு கல்வி மீது வெறுப்பு வந்து விட்டது. தாய்மொழியில் நம்ம கல்வி கற்றிருந்தால் நம்ம வரலாற்றெல்லாம் திரும்பி படிச்சிருப்போம். வரலாற்றை ஆர்வமாக எடுத்து படிச்சிருப்போம். நம்ம கடந்த காலத்தில் இந்த ஆங்கிலேயர்கள் எப்படியெல்லாம் நம்மளை ஆட்சி செய்தார்கள், அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்துருப்போம். ஆனால் அதை யாருமே தெரிஞ்சிக்கல. பெரும்பாலான மக்கள் வரலாற்றை படிப்பது, பள்ளிக்கூட பாடங்களை படிப்பதோடு சரி, புத்தகங்கள் படிக்கிற வழக்கம் இந்தியர்கள் கிடையாது. அந்த வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஆர்வம் கிடையாது. வரலாற்றை போய் பார்த்தா தான் இந்த ஆங்கிலேயர்கள் நம்ம எப்படி அடிமைப்படுத்தினாங்க, எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, அதற்கான சான்றுகள் கூட இந்த வரலாற்றில் கூட இல்லை. வரலாற்று புத்தகங்கள் கூட அந்த அளவுக்கு விவரமாக இல்லை. இப்போ தான் ஓரிரு படங்கள் வருது. நிறைய படங்களில் ஆங்கிலேயர்கள் நம்ம எப்படி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கும் விதமாக சும்மா அடிமைப்படுத்தினாங்க, சுதந்திரம் அடைஞ்சோம், சுதந்திர நாள் 1947 மிட்டாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிமைப்படுத்தினதுன்னா என்ன, சுதந்திரம்னா என்ன, சுதந்திரங்கிறது சும்மா ஒரு ஒப்பந்தம் தான், அவங்க சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால்தான் அடிமைத்தனங்கிறது எந்த அளவுக்கு கொடூரமானது, அவர்கள் நம்மளை எப்படி கொடூரமாக அடிமைப்படுத்தினார்கள் என்கிற விவரத்தை மக்கள் இந்த வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளாதனால மீண்டும் இந்த ஆங்கிலேயர்களே நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தால் நல்லாயிருக்கும், ஆங்கிலேயர்களுக்கே நாம் அடிமையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், இந்த ஆட்சியாளர்களை விட, இந்திய ஆட்சியாளர்களை விட ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனமே மேலானது அப்படின்னு மக்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு வரலாறு பற்றிய ஒரு புரிதல் இல்லை. அவங்க எப்படி அடிமைத்தனம்னா எப்படிப்பட்டது, ஆங்கிலேயர்கள் நம்மளை எப்படி அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற அந்த விவரம் தெரிய வர மாட்டேங்குது. எந்த அளவுக்கு ஒரு மோசமாக நடத்தினார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா வரலாற்றை படிக்கிற ஆர்வம் நமக்கு இல்லை. காரணம் என்னென்னாக்கா நமக்கு படிப்பு மேலே ஒரு வெறுப்பு, இந்த ஆங்கில ஆதிக்கம் இருக்குல்ல, ஆங்கில ஆதிக்கம் இந்த வாழ்க்கையில் கலந்து போச்சு. தொழிலில், கல்வியில் இப்படி கலந்து போனதுனால இந்த ஒரு புத்தகங்கள் படிப்பதிலே நமக்கு ஒரு ஆர்வமே இல்லை.
ஒரு அந்த ஆர்வமே இல்லை. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆர்வம் இருந்தால் கூட புத்தகங்கள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல. சின்ன வயசில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் புத்தகங்களோட தேவை அதிகமாக இருந்தது. ஆனால் நிறைய எல்லாத்துக்குமே புத்தகம் கிடைக்கல. ஒரு நூலகம் என்பது தேவை. பள்ளிக்கூட புத்தகம் எல்லாத்துக்கும் கிடச்சிது. அதை தாண்டி இந்த மக்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எது பூர்த்தி செய்யும் அப்படின்னா புத்தகங்கள் தான் பூர்த்தி செய்யும். அப்போ அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்வதற்கு இங்கே நூலகங்கள் தேவை. நூலகங்கள் வந்து எல்லா ஊர்லேயுமே இல்லை. எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடம் இருந்தது, ஆனால் எல்லா ஊர்லேயும் நூலகங்கள் இல்லை. நூலகங்கள் இல்லாதனால அந்த காலத்தில் மக்களுக்கு இந்த ஒரு அறிவு இல்லாமல் போச்சு. ஒரு வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல் போச்சு. ஒரு நூலகம் என்பது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா ஊர்லேயுமே நூலகம் இருந்திருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தை விட ஒரு நூலகம் ஆற்றுகிற செயல் வந்து ரொம்ப மிகப்பெரியதாக இருந்திருக்கும். அந்த காலத்தில் வந்து டிவி கிடையாது. மக்களுக்கு அப்போ வந்து புத்தகங்கள் படிக்கணுங்கிற ஆசை அதிகமாக இருந்தது. அந்த காலத்தில் வந்து கல்வித்தரம் கூட நல்லா இருந்துச்சு. அப்போ புத்தகம் படிக்கணுங்கிற ஆர்வம் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்துலலாம் டிவி கிடையாது, மொபைல் கிடையாது. அதனால் புத்தகத்தின் மூலமாக ஒரு கதை படிக்கிறதோ, ஒரு கருத்துக்களை படிக்கிறதோ, உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்த காலகட்டம். ஆனால் அப்போ வந்து ஊருக்கு ஊர் எந்த லைப்ரரிலாம் கிடையாது. சிறு நகரங்களில் லைப்ரரி இருக்கும். இந்த நூலகம் என்பது சிறு நகரங்களிலும் பெருநகரங்களிலும் தான் இருக்கும். அந்த கிராமங்களில் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான கிராமங்களில், லட்சக்கணக்கான கிராமங்களில் லைப்ரரியே கிடையாது, நூலகமே கிடையாது. அதனால் அப்போ இருக்கிற அந்த அறிவு தாகம் என்பது அவர்களுக்கு பூர்த்தி செய்யப்படாமல் போய்விட்டது. இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க? புத்தகங்களை ஆர்வமாக படிக்கிறாங்க. புத்தகங்களை படித்து பெரிய அறிவாளிகளாகவும் தங்களை அறிஞர்களாகவும் மக்கள் முன் காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு தேவைப்படுவது இந்த மக்களுக்கும் தேவை என்று அவர்களுக்கு உணராமல் போய்விட்டார். மக்களை எப்பவும் முட்டாளே வச்சுருக்கணும், அப்போ தான் நம்மளை அறிஞர்களாக ஒத்துப்பாங்க அப்படின்னு இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க? உள்நோக்கத்தோடைய இந்த நூலகங்களை வந்து எல்லா ஊர்களுக்கும் அமைக்காமல் போயிட்டாங்க. நூலகங்களை எல்லா ஊர்களையும் அமைச்சிருக்கணும். அமைச்சிருந்தாக்கா அந்த காலத்தில் வந்து டிவி மொபைல்லாம் இல்லாத காலகட்டத்தில் புத்தகம் படித்து கொள்கிற அந்த ஆர்வம், புத்தகம் படிக்க வேண்டுங்கிற ஆர்வம் நிறைய பேத்துக்கு ரொம்ப தீவிரமாக இருந்தது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. அதனாலே அவர்கள் அறிவு என்பது வளராமல், வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. கடந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்த வரலாறு, இந்த ஆங்கிலேயர்கள் நம்ம எப்படி அடிமைப்படுத்தினாங்க, அந்த அடிமைத்தனத்தை ஒரு தத்துரூபமாக விளக்குகிற எந்த ஒரு நூலும் இல்லை இங்கே என்று சொல்லலாம். சும்மா ஒரு திரைப்படத்தன்மையோடு தான் இந்த ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனம் சித்தரிக்கப்படுகிறது. ஒரு டீட்டெயிலாக வந்து அவங்க எப்படி அடிமைப்படுத்தினாங்க அதை சொல்வதற்கு இங்கே புத்தகங்கள் ரொம்ப கம்மி. அதனால் வந்து நாம் கடந்த காலத்தில் ஏன் மக்கள் வந்து இந்த மூட நம்பிக்கைகள் அதிகம்னா நூலகங்கள் இங்கே அதிகமாக இல்லை. பள்ளிக்கூடங்கள் வந்து எல்லா ஊர்லேயும், எங்கள் ஊர்லலாம் பள்ளிக்கூடம் இருந்துச்சு, ஆனால் நூலகம் இல்லை. எங்கள் ஊரில் நூலகம் இருந்துச்சுனாக்கா அப்போது அந்தளவுக்கு நாங்கள்லாம் ரொம்ப புத்தகத்தின் மீது தாகம் அதிகமாக இருந்தது. நான்லாம் ஏன் புத்தகம் படிக்கலை அப்படின்னா, ஆனால் பள்ளிக்கூடத்தில் படித்தேன், ஆனால் புத்தகம் நான் ஏன் படிக்கலை அப்படின்னா நூலகம் இல்லை. அதனால தான் புத்தகம் படிக்கிற வழக்கம் எனக்கு வந்து ஒரு 18 வயசு வரைக்கும் எனக்கு புத்தகம் படிக்கிற அந்த வாய்ப்பு எங்கள் ஊரில் இல்லாதனால, நூலகம் இல்லாதனால நான் புத்தகம் படிக்கிற வழக்கமே எனக்கு இல்லாமல் போச்சு. 18 வயசுக்கு பிறகு எனக்கு புத்தகங்கள்லாம் நிறைய கிடச்சிது. ஆனால் என்னால் படிக்கிற அந்த வழக்கம் சின்ன வயசுலேருந்தே வரணும், ஒரு ஆர்வத்தோடு வரணும். சின்ன வயசில் ஆர்வம் இருந்தது. அப்போல்லாம் எனக்கு புத்தகங்கள் கிடைக்கல. புத்தகத்திற்காக நான் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி புத்தகத்தை ரொம்ப ஆர்வமாக படித்து அதில் உள்ள கதைகளை மற்றவங்ககிட்ட சொல்கிற வழக்கம் என்கிட்ட இருந்தது. அதுதான் அந்த புத்தகம் படிப்பதற்கான ஆர்வம். அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு நூலகம் கிடைத்திருந்தால் நான் வந்து நிறைய படிச்சிருப்பேன். என்னை போல உள்ளவங்களும் நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனால் அப்போ எனக்கு புத்தகம் கிடைக்கல, அந்த நூலகம் கிடைக்கல. அதனால் எனக்கு புத்தகம் கிடைக்கல. ஆனால் 18 வயசுக்கு அப்புறம் எனக்கு நூலகம் கிடைத்தது, புத்தகங்கள் கிடைத்தது. ஆனால் எனக்கு அந்த படிக்கிற மனப்பான்மை அப்போ இல்லை. அதான் சின்ன வயசுலேயே அந்த ஆர்வத்தோடு சின்ன வயசில் கொடுத்துருக்கணும். சின்ன வயசில் வந்து அப்போ புத்தகம் கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் புத்தகம் படிச்சிருப்பேன். அப்புறம் 18 வயசு, அப்புறம் 20 வயசு, அப்புறம் டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் திரும்ப வரும்போது புத்தகங்கள் தனது மதிப்பை இழக்கின்றன. மக்கள் மத்தியில் புத்தகங்களுக்கான மதிப்பு எப்போ குறைஞ்சி போகுதுன்னா, டிவி மொபைல் ஃபோன்லாம் வரும்போது புத்தகங்களுக்கான மதிப்பு குறைஞ்சி போகுது, அதோட முக்கியத்துவமும் குறைஞ்சி போகுது. அதனால் இன்றைக்கி புத்தகங்கள் என்பது டிஜிட்டல் மயமாக மாறினால்தான் புத்தகங்கள் தன்னுடைய மதிப்பை மீண்டும் பெற முடியும். நீங்கள் புத்தகங்கள் வந்து காகிதங்களில் இருக்குது அப்படின்னா, புத்தகங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் மயமாக்கணும். கணினி வழியாக அந்த புத்தகங்களை படிக்கிற அந்த வழக்கத்தை ஏற்படுத்தினால்தான் புத்தகம் படிக்கிற வழக்கத்தை திரும்பவும் வந்து புதுப்பிக்க முடியும்.
மேம்படுத்த முடியும், மீட்டு எடுக்க முடியும். ஏன்னா புத்தகம் படிப்பது என்பது ஒரு கவர்ச்சி. நான் புத்தகம் படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு விளம்பர மனப்பான்மை, ஒரு கவர்ச்சியான விஷயம். புத்தகம் படிப்பதால் தன்னை மற்றவரிடம் ஒரு உயர்வானவராக காட்டிக்கொள்ள முடியும். அது நல்ல அப்படி ஒரு விஷயம். அதுக்காக ஆசைப்படணும், அது கரெக்டு தான். அப்படி இருக்கும்போது புத்தகம் படிக்கிறது பழைய நடைமுறை. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் எதாவது படிக்கிறீங்க, அதில் எதாவது வேலை பார்க்குறீங்க, அதில் ஏதாவது படிச்சுட்ருக்கீங்க, புத்தகங்களை பிடிஎஃப் வடிவில் அது நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா அது மற்றவங்க பார்க்கும்போது உங்களை இன்னும் பெருமையாக நினைப்பாங்க. ஒரு புத்தகத்தை படிப்பதை விட இன்னும் உங்களை பெருமையாக நினைப்பார்கள். அதனால் இன்றைக்கி புத்தகங்கள் என்பது காகித புத்தகம் மதிப்பிழந்து விட்டது. ஆனால் புத்தகத்துக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் காகிதத்தில் புத்தகம் என்பது அதற்கான முக்கியத்துவம் இன்று குறைந்து விட்டது. இன்று புத்தகம் என்பது அது கணினி வடிவில் டிஜிட்டல் மயமாக மாறுகிறது. அப்போ அங்கே புத்தகம் என்பது தனது மதிப்பை மீண்டும் மீட்டெடுத்து அங்கே தான் நிற்கிது. அதனால் மக்கள் இப்போ டிஜிட்டல் புத்தகத்தில் தான், டிஜிட்டல் மூலமாக புத்தகங்களை படிக்க வேண்டும், கணினி மூலமாக புத்தகங்களை படிக்க வேண்டும். அப்போ தான் புத்தகத்தின் மீதான அந்த ஆர்வத்தை மீட்டெடுக்க முடியும். இந்த குழப்பத்தில் இழந்துடக்கூடாது. புத்தகங்களை ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் அப்படின்னா, இன்றைக்கி புத்தகங்கள் அன்றைக்கி ஓலைச்சுவடியில் படித்தோம், அப்புறம் பேப்பர் காகிதத்தில் படித்தோம். ஓலைச்சுவடியில் ஒரு காலத்தில் ஓலைச்சுவடியை பார்த்து படிக்கிறது பெருமையாக இருந்திருக்கும். அன்றைக்கி ஓலைச்சுவடி தான் இருந்துச்சு. அப்புறம் புத்தகங்கள் கண்டுபிடிச்சாங்க, ஓலைச்சுவடியை தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. அப்புறம் இப்போ இன்றைக்கி கம்ப்யூட்டரில் படிக்கலாம். ஒரு லேப்டாப்பை தூக்கிட்டு போனால் போதும், அந்த லேப்டாப்புக்குள்ளே நீங்கள் நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதில் 1008 புத்தகத்தை நீங்கள் விரும்பிய புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். ஒரு நூலகம் இப்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றாகிவிட்டது. நூலகத்தில் போய் தேடி ஒரு புத்தகத்தை போய் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே ஒவ்வொருத்தர்கிட்டையும் இன்றைக்கி நூலகம் வந்து விட்டது. ஒவ்வொரு லேப்டாப்பு இன்றைக்கி ஒவ்வொரு கணினியும் ஒரு நூலகம் தான். ஒவ்வொரு கணினியும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு புத்தகத்தையும் நீங்கள் படிக்கலாம். லட்சக்கணக்கான புத்தகம் உள்ள ஒரு மிகப்பெரிய நூலகம் எதுனா அவங்க கையில் உள்ள கணினி தான். ஒரு நூலகத்தில் கூட அவ்வளோ பெரிய புத்தகங்கள் இருக்காது, அவ்வளோ எண்ணிக்கையில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு லேப்டாப்பும் ஒவ்வொரு கணினிலையும் லட்சக்கணக்கான புத்தகங்களை நம்ம எடுத்து படிக்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த கணினி மயமாக்கம், அந்த நூலகம் என்பது அந்த கணினி வடிவில் அது இன்றைக்கி காகித புத்தகம் என்பது மக்கள் மத்தியில் வரவேற்பு இழந்து போயிடுச்சு. அது ஒரு கடினமான நடைமுறை. அதை விட எளிதான நடைமுறை ஏராளமான புத்தகங்களை எடுத்து படிக்கிற ஒரு நடைமுறை அது இப்போ வந்துருச்சு. நிறைய நேரம் மிச்சமாகுது. கணினி வழியாக நீங்கள் புத்தகத்தை படிக்கும்போது நேரம் மிச்சமாகுது. உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். இதுக்காக ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு பெரிய நூலகத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே போய் தேடி புத்தகத்தை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு புத்தகம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் நூலகத்தில் உங்கள் லேப்டாப்லேயே உங்கள் கணினிலே நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த ஒரு புத்தகத்தையும் எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரி வசதி இன்றைக்கி வந்துடுச்சு. அதனால் அந்த புத்தகம் படிக்கிற வழக்கத்தை நம்ம மீண்டும் புதுப்பிக்கணும், மீட்டெடுக்கணும் அப்படின்னா அதை கணினி வடிவில் புத்தகம் படிக்கிற வழக்கத்தை மக்களுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் அது மீண்டும் புதுப்பிக்கப்படும். உதாரணத்துக்கு இப்போ கடிகாரம் அணிகிற வழக்கம் அது இடையில கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்தது. கடிகாரம் அணிகிற வழக்கம், அது வாட்ச் கட்டுற வழக்கம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. மொபைல் ஃபோன் வந்தோடனே வாட்ச் கட்டுற வழக்கம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஏன்னா ஒரு மொபைல் ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். நீங்கள் மணி பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்க முடியும். அதனால் வாட்ச் கட்டுற வழக்கம் குறைஞ்சிட்டே வந்தது. ஒரு முக்கியத்துவத்தை இழந்துக்கிட்டே வந்தது. திடீர்னால வாட்ச் கட்டுற வழக்கம் இப்போ அதிகமாகிட்டே வருது. எதனால் அப்படின்னா வாட்ச் எல்லாம் ஸ்மார்ட் வாட்சாக மாறுது. டச் பண்ணி அதை டச்சு ஃபோனாக வாட்சாக மாறிட்டுருச்சு, ஸ்மார்ட் வாட்சாக மாறிவிட்டது. அதனால் அதில் நம்ம மொபைல் ஃபோனோடு அதை இணைக்கிறாங்க. இப்படி மேம்படுத்துவதன் மூலம் இன்றைக்கி வாட்ச் கட்டுற வழக்கம் ரொம்ப அதிகமாகுது. வாட்ச் கட்டுறதை பெருமையாக நினைக்கிறாங்க, ஒரு கவர்ச்சியாக பார்க்குறாங்க. அது மாதிரி நம்ம புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு கவர்ச்சி தேவை. பெருமையாக நினைக்கணும், பார்க்குறவங்க பெருமையாக நினைக்கணும், ஒரு கவர்ச்சியாக இருக்கணும், அதை எதிர்பார்க்குறாங்க புத்தகம் படிக்கிறதுக்கு. அதனால் புத்தகத்தை காகிதத்தில் படிக்கிற நடைமுறை என்பது ஒரு கடந்த கால நடைமுறை தான். அது நிகழ்காலத்தில் கணினி வடிவில் நீங்கள் புத்தகத்தை படிக்கும்போது படிக்கின்ற ஆர்வம் மக்களுக்கு அதிகமாகும். ஆனால் அதில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. கண் பார்வை திறன் பாதிக்கப்படும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாருங்கள். கண்ணாடி போட்டுக்கணும். அதற்கான கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை படிக்கணும். கணினியில் உள்ள அந்த புத்தகங்களை கண்கள் பாதிக்கப்படாமல் இருக்குமாறு செய்து கொண்டு தகுந்த பாதுகாப்புடன் அந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். இப்போ துபாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா
அங்கே காகிதமே பயன்படுத்தப்படுறது இல்லையா. எந்த ஒரு காரணத்திற்காகவும் காகிதம் என்பது அங்கே பயன்படுத்தப்படுவதே கிடையாதாம். புத்தகங்களுக்காகவும் சரி அல்லது ரூபாய் நோட்டு இப்படி எந்த வகையிலுமே அவங்க காகிதத்தை பயன்படுத்துகிற நடைமுறை அங்கே முற்றிலும் இல்லை என்று ஒரு செய்தி நான் படித்தேன். அந்த அளவுக்கு அப்போ அங்கே புத்தகங்களே காகித புத்தகங்களே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு. அதுதான் அப்போ இங்கே மக்கள் இப்போ மாணவர்களிடம் கல்வி கற்பதில் குறைபாடு இருக்குது. கல்வி கற்பதில் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம். இப்போ புத்தகங்களை காகித வடிவிலிருந்து கணினிமயமாக்க வேண்டும். அப்போ தான் புத்தகங்கள் படிப்பதில் இந்த மாணாக்கர்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்படியே தாய்மொழி கல்வியை தாய்மொழியிலும் கல்வி கொடுத்து விடுங்கள். அந்நிய மொழியில் கல்வி என்பதை முற்றிலும் தடுத்து அகற்றிவிட்டு நீக்கிவிட்டு தாய்மொழியில் கல்வி கொடுங்கள். தாய்மொழியில் கல்வி கொடுத்தால்தான் எந்த ஒரு கல்வியையும் அவர்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் சீர்திருத்தத்தையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்.